வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஜீரணமும் சீரகமும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நாம் ஒரு தொடர் சிந்தனையாக பல பகுதிகளாக சிந்தித்து வருகிறோம். இதிலே சென்ற பகுதியில் இந்த சர்க்கரை நோய் என்பதற்கும் ஜீரணம் என்பதற்கும் உள்ள சம்பந்தம், அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே நமது சிந்தனை அமைந்தது. இப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் தான் ஜீரணம் என்பது. அப்போ அந்த ஜீரணம் என்பதை பற்றி மகரிஷி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? அடிக்கடி இந்த ஜீரணம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை மகரிஷி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதாவது காயகல்ப நிகழ்ச்சியிலும் அதை பற்றி பேசுவார்கள். ஜீவகாந்த தத்துவத்தை பற்றி பேசும் பொழுதும் அதை பேசுவார்கள். உடல் உடற்பயிற்சி, உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் அதை பத்தி பேசுவாங்க. இப்ப ஜீரணம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மகரிஷி கேட்பாங்க, இந்த ஜீரணம் என்பது எப்படி நடக்கிறது? ஜீரணம் நடப்பது என்றால் என்ன என்று கேட்பார்கள். அப்போ நாமெல்லாம் அது ஜீரணமாகிறது என்றுதான் சொல்வோம். அப்போ அந்த ஜீரணம் என்பதை உணவு ரசமாகி, இரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, அந்த மஜ்ஜையிலிருந்து சுரக்கக்கூடிய சுக்கிலம் என்ற விந்துநாதமாக மாறி இவ்வளவு ப்ராசஸ் நடந்தாதான் அது ஜீரணம் என்று சொல்வார். இவ்வளவு நடந்து முடிக்கணும். இதுல எந்த இடத்துல ஒரு குறைபாடு இருந்தாலும் ஜீரணம் முழுமையாக ஆகவில்லை என்று அர்த்தம். இப்ப எல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு ஜீரணம் என்பது ஆவதில்லை. இதை சொல்லும் பொழுது மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உணவு ரசமாகி ரத்தமாக மாறுகிறது அல்லவா? சரி, இப்போ மனிதன் என்ன செய்கிறான்? அறிவில் உயர்ந்த நிலையில் விஞ்ஞானத்தில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் மருத்துவ விஞ்ஞானம். அது நிறைய ஒரு ஆராய்ச்சிகளை வைத்து இந்த மருத்துவ ஞானத்தை பெருக்கிக் கொண்டுள்ளதாக அது ஒரு மயக்கத்தில், ஒரு பாவனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப மகரிஷி கேட்பாங்க, இவ்வளவு விஞ்ஞானத்தில் மருத்துவத்தில் உயர்ந்திருக்கிறீர்களே, ஒரு 4 இட்லிய நம்ம வாயில போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இரைப்பையில் போய் ரசமாகி ரத்தமாக மாறி விடுகிறது. அவங்க சொல்லுவாங்க, இந்த 4 இட்லிய உங்களுடைய லேபரட்டரியில கொடுக்கிறோம். இந்த உலகில் உள்ள எந்த ஒரு ஹைடெக் அந்த லேப்ல அந்த 4 இட்லியை ரத்தமாக மாற்ற முடியுமா, மாற்றி கொடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். அப்போ அது எந்த லேபரட்டரியிலையும் அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ மனிதனால் முடியாத ஒரு காரியம் அங்கு நம்ம உடலுக்குள்ளாக தானாக நிகழ்கிறது. எத்தனை இன்னைக்கு 750 கோடி மனிதர்களுடைய உடலிலும் இந்த ஜீரணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை வெளியில செய்ய முடியல. சரி, மனிதர்கள் மட்டுமா? எவ்வளவு விலங்கினங்கள், எவ்வளவு பறவைகள், அனைத்திற்குள்ளும் ஜீரணம் என்பது நடக்கிறது அல்லவா? அப்போ இந்த ஜீரணம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறோம். அந்த ஜீரணம் என்ற நிகழ்ச்சியை, அந்த நிகழ்வை நிகழ்த்துவது யார் என்பது சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? நாம் பெரும்பாலும் சிந்திப்பதில்லை. அது அதுதான் அந்த முற்றறிவாகிய தெய்வத்தின் அறிவு.
அதுதான் ஜீரணம் செய்கிறது. என்னங்க முற்றறிவான அறிவு ஜீரணம் செய்யுதுன்னா எங்க வந்து செய்யுது? இந்த உடலுக்குள்ளாக. அப்ப இந்த உடல் என்பதில் அந்த இயற்கையின் முழுமையான அறிவு என்பது இந்த உடலுக்கு இருக்கிறது. இந்த உடல் அந்த இறை அறிவின் அடிப்படையில் அதைக் கொண்டுதான் அது ஜீரணம் என்பதை நிகழ்த்துகிறது. அப்போ ஒரு இயற்கையினுடைய அறிவு செய்யக்கூடிய வேலையை மனித அறிவு செய்ய முடியுமா? முடியாது, முடியாது. இதைத்தான் இன்னைக்கு சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாததனால் தான் கடந்த கிட்டத்தட்ட 1 வருட காலமாக நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு பெரிய ஒரு வைரஸுக்காக மனிதகுலம் பல நிலையில் அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த இயற்கையினுடைய அறிவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மனித அறிவை கொண்டு நாங்கள் நிகழ்த்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அல்லவா? அப்படி ஏற்பட்ட அந்த முயற்சியில் இருந்து வெளிப்படுவதுதான் இப்படிப்பட்ட இந்த நோய்கள், வைரஸ் இதெல்லாமே. அப்போ என்ன பண்ணணும்? இயற்கையினுடைய அறிவை என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தான் செய்யக்கூடிய வேலையை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. நானே எல்லாவற்றையும் செய்து உனக்கு கொடுக்கின்றேன் என்றுதானே கொடுக்கிறது. அதை எதற்கு நாம் செய்ய வேண்டும்? இப்போ அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்ப செய்ய முடியும் அப்படின்னா, அந்த இயற்கையினுடைய அறிவின் நிலைக்கு மனிதனுடைய அறிவு வந்துவிட்டால் அப்ப என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும். இயற்கையினுடைய அறிவை செய்யக்கூடிய வேலையை மனித அறிவை கொண்டு செய்ய முடியாது, முடியாது. இப்போ கடல் நீர் ஆவியாகி, மேகமாகி, மழையாகி, மழை நீர் ஓடையாகி, ஆறாகி, மீண்டும் கடலுக்குள் போய் சேருகிற அந்த ஒரு சுழற்சி. அதுல அந்த கடல் நீர் ஆவியாகி என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உப்பு முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு தூய நீராக டிஸ்டில்டு வாட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி மாற்றப்பட்டு இப்படி வந்து மழையாக பெய்து ஓடுகிறதே, இது இயற்கை அறிவு. அதுதானே? இது இயற்கை அறிவு. இதை மனிதன் நான் செய்கிறேன் என்று செய்ய முடியுமா என்றால் முடியவே முடியாது, முடியவே முடியாது. மழை பெய்ய வைக்க முடியும் என்று விஞ்ஞானம் முயற்சி செய்து பல தோல்விகளை அடைந்து விட்டது. ஆனால் நமது முன்னோர்கள் எப்படி சொல்லியிருந்தாங்க? வருண பகவான் அதை பகவான் என்று ஆக்கி விட்டார்கள். அப்பதான் நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான்? பயந்து அதனோடு சரண்டர் ஆவான். அதை இயற்கை அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றான்? அந்த இயற்கை இவன் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அதை கடவுள் உருவமாக மாற்றிவிட்டால் வணங்குகிறான். அதுதான் மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரு அப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்க? வருண பகவான் என்று ஆக்கிவிட்டு அவரிடம் வணங்குங்கள், அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேளுங்க. பைபிள் வசனத்துல வரும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசு சொன்னார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது அந்த இயற்கை நிகழ்த்துகிற அந்த அறிவின் நிகழ்வுகளை நாம் வேண்டுதல் செய்தால் அது நிகழ்த்தும். நான் நிகழ்த்தி விடுகிறேன் என்று முயற்சி செய்தால் அது நிறுத்திக் கொள்ளும், அது நிறுத்திக் கொள்ளும். அப்போ இதுதான் இயற்கை. சரி, அப்படி அந்த இயற்கையினுடைய அறிவு நிலைக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டால் அந்த நிலையில் இருந்தால் அதை செய்ய முடியும்னு சொன்னேன். சரி, இப்ப ஒரு மனிதன் வந்து அந்த இயற்கையின் அறிவு நிலைக்கு உயர்ந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவனிடம் கொடுத்தால் 4 இட்லி கொடுத்தா ரத்தமா மாற்றிடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அறிவு நிலைக்கு ஒரு மனிதன் வந்துவிடும் பொழுது அவனுக்கு
இதையெல்லாம் செய்து அதை காண்பித்து ஒரு பெரிய நோபல் பரிசு வாங்கணும், ஏதாவது ஒரு பட்டம் பெற வேண்டும், இதை பணமாக்க வேண்டும் என்ற எண்ணமே தோன்றாது. அப்படிதான் ஆகிவிடும். அவன் அந்த நிலைக்கு போய் விடுவான். அப்போ இதத்தான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைக்கு மனம் வந்து விட்டால் அந்த இடத்தில் தோன்றாது. இத வச்சுதான் மகரிஷி ஒரு தலைப்புல பேசுவாங்க. நினைப்பது நடக்கும்னு பேசுவாங்க. நினைத்தது நடக்கும் என்று பேசுறதில்ல. நினைப்பது நடக்கும் என்று பேசுவார்கள். எப்ப நடக்கும்? நீங்க அந்த இயற்கை அறிவு நிலைக்கு அந்த ஒடுங்கி வந்தபோது, அப்ப என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் இப்ப நினைச்சத அப்ப நினைக்க மாட்டீங்க. உங்களால நினைக்க முடியாது. அப்போ அதுதான் அங்க ஒரு சூக்குமம். அப்ப என்ன நினைக்கிறோமோ அது நடந்துரும். அப்ப ஆஹா! அப்ப நினைச்சது நடந்துருச்சுல்ல. அப்ப பெண்டிங் இல்லைல்ல. ஆனா இப்ப என்ன பண்ணுது? இப்ப நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது பெண்டிங்லயே. இந்த பெண்டிங் தான் இன்னைக்கு நெறைய இருக்கு. சரி. ஆக அந்த இயற்கையினுடைய செயல்தான் அந்த ஜீரணம் என்பது. அப்ப இது பல்வேறு கட்டங்களில் இது உடலுக்குள்ளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஜீரணம் என்பதை நிகழ்த்துவதற்கு உடலுக்குள்ளாக எ எந்த உறுப்பு இருக்கிறது என்று கேட்டால், நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில அந்த ஜீரண மண்டலம் என்ற அந்த உறுப்புகளை மட்டும் வரிசைப்படுத்தி சொல்லிவிடுவோம். ஜீரணம் எங்கு ஆரம்பிக்க வேண்டும்? வாயில், நாக்கில் ஆரம்பிக்க வேண்டும். ஜீரணம் எங்கு முடிய வேண்டும் என்று சொன்னால், மலத்துவாரத்தில் முடிய வேண்டும். அதுவரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஜீரணம் தாங்க. ஜீரணம் ஆனா மட்டும் பத்தாது. ஜீரணமான பிறகு அதில் ஏற்பட்ட கழிவுகள் எல்லாம் உடலை விட்டு வெளியேறும் வரை அது எல்லாமே ஜீரணம் தான். அது எல்லாமே ஜீரணம் தான். உள்ள போட்டது வெளியில வர்ற வரைக்கும் ஜீரணம் தான். அப்ப இது ஜீரணம் எதற்காக நடக்கிறது? ஒரு கேள்வி. இந்த எதுக்கு ஜீரணம் நடக்கிறது என்று ஒரு கேள்வி. என்னன்னா, இதுல ஒரு 2 வகை சொல்லலாம். மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, இந்த உணவே உடலாக மாறியது என்று சொல்வார்கள். இந்த உடல் அப்படின்னு சொல்றோமே, இந்த உடல் எதனால் ஆனது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மண்ணால் ஆனது என்று சொல்லுவோம். பஞ்சபூதங்களிலே இந்த உடல் என்பது மண்ணால் ஆனது என்று சொல்லுவோம். இப்போ இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது என்றால், உணவே உடலாக மாறியது என்று சொல்வார்கள். அப்போ இந்த ஜீரணம் என்ற ஒரு ப்ராசஸ்ல அது என்ன ஆகுது? உடலாக மாறுகிறது. அப்ப அம்மா வயித்துல இருக்கும்போது, அம்மா சாப்பிட்ட உணவு தான் அந்த உடலாக மாறி ஒரு 2 1/2 கிலோல இருந்து 3 கிலோ குழந்தை பிறந்தது அல்லவா? அம்மா சாப்பிட்ட உணவு. உணவு தான் உடலாக மாறுகிறது. அப்ப இதுல 2 வேலை. உடலாக மாறுகிறது என்று சொன்னால், இந்த உடல் என்பது எதனால் ஆக்கப்பட்டது? விஞ்ஞான ரீதியாக. இது பல கோடி செல்களால் அப்ப இது என்னாகும்? அந்த பல கோடி செல்கள் இணைந்த ஒரு இணைப்பான இந்த உடல். இதுல இவ்வாறான உடல் இருக்கிறது அல்லவா? அந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் அப்போது செத்துக்கொண்டே இருக்கும். உடலை விட்டு வெளியேறிக் கொண்டே இருக்கும். அவ்வாறு இந்த உடல் செல்கள் குறைவுபடும் பொழுது, அப்ப என்ன பண்ணணும்? புதிய செல்கள் உருவாக வேண்டும். அதத்தான் ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அந்த செல்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதிய செல்கள் உருவாகி அங்கு அந்த உறுப்புகளில் சென்று அதை நிரப்ப வேண்டும். அப்ப இது என்ன ஆகுது? இப்ப ஜீரணம் என்பதில் மகரிஷி சொன்னாங்க பாருங்க. ரசமாகி, ரத்தமாகி. இப்ப இந்த மகரிஷி சொல்ற அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் கழிவுகள் வரும். முதல்ல ரசம். ரசத்திலிருந்து ரத்தம்னு வந்த உடனே, அதிலிருந்து ஒரு கழிவு வந்துரும். ரத்தத்திலிருந்து சதையாகி என்று சொல்கிறோம். சதையாகி என்று சொல்லும்போது அங்க உடம்பு வந்துருச்சா? அதுக்கப்புறம் அது கொழுப்பாகி, எலும்பாகி. அப்ப பாருங்க, இந்த சதை, எலும்பு எல்லாமே எது இந்த உணவு தானே அப்படி ஆயிருக்குது.
எப்போ ஜீரணம் முறையாக நடந்தால். சரி. அப்ப எதற்காக இந்த ஜீரணம் நடக்கிறது என்று சொன்னால், ஒன்று இந்த உணவுதான் உடலாக மாறுகிறது. அப்ப இந்த உடல் உடலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப என்ன பண்ணும்? உணவு சாப்பிட வேண்டும், உணவு ஜீரணமாக வேண்டும். இப்ப நம்மலாம் என்ன பண்றோம்? இந்த தேவை என்பதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த தேவை என்பதில் முதலில் நம்பர் 1ல இருக்கிறது எது? அப்படின்னு சொன்னா பசி, தாகம் என்று சொல்வாங்க. அப்ப பசி எப்போ வருது? அப்படின்னு சொன்னா, உடலில் 2 இடத்துல பசிங்க. உடலில் அந்த செல்கள், உடல் செல்கள் அழிந்து, அந்த செல்களினுடைய எண்ணிக்கை குறைபாடு வரும்பொழுது, அந்த செல்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது இந்த பசி என்பது வரும். அது என்ன? உடல் உணவை கேட்கும். சரி. உடலாக மாறுவது என்பது ஒன்று என்று சொன்னோம். இன்னொன்று ஆற்றலாக மாறுவது. இந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை பிரித்து எடுப்பது. அப்ப உடம்புல ஆற்றல் குறைஞ்சுனாலும், அந்த ஆற்றல் பெறுவதற்காக என்ன பண்ணும்? உணவுக்காக பசி எடுக்கும். சரி. இந்த 2 இடத்துல வரும். இந்த 2 வேள. அப்ப உடலாக மாறுவது ஒன்று, ஜீரணத்தில். ஜீரணமாகி ஆற்றலை பெறுவது என்பதும் ஒன்று. அப்ப இந்த 2மே அந்த ஜீரணத்துல நடக்கும். அப்ப பாருங்க, இந்த உடல் என்பது எதனால் ஆனது என்று நம்ம தத்துவத்தில் பேசியிருக்கிறோம். இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது என்று பொதுவாக சொல்லுவோம். மண் என்பது பருவுடலாக, நீர் என்பது ரத்தமாக, நெருப்பு என்பது வெப்ப ஓட்டமாக, காற்று என்பது மூச்சாக, விண் என்ற ஆகாயம் உயிராக. இப்படித்தானே இருக்கிறது. அப்ப இந்த உடல் மண்ணாலானது என்று சொல்லிவிட்டோம். அப்ப இந்த மண்ணாலான உடலில் இருக்கக்கூடிய செல்கள் அழியும் பொழுது, அது குறைபாடு வரும் பொழுது, எதைக் கொண்டு அதை நாம் சமன் செய்ய முடியும் என்று கேட்டால், மண்ணைக் கொண்டுதான் சமன் செய்ய முடியும். வெளியில் இருக்கக்கூடிய மண்ணைக் கொண்டுதான் இந்த மண்ணை சமன் செய்ய முடியும். இன்னொன்னு பாருங்க, இந்த 5 பூதத்தில் எங்கெங்கு குறைபாடு வருகிறதோ, அந்த 5 பூதத்தினுடைய குறைபாட்டை வெளியில் இருக்கக்கூடிய 5 பூதத்தின் மூலமாகத்தான் நாம் நிறைவு செய்து கொள்ள முடியும். அப்படி அதுலதான் நம்ம ஏற்கனவே பேசணும். எப்படி பேசணும்? அதில் 2 நமது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்குதுன்னு சொன்னோம். அதுல ஒன்று உணவு, இன்னொன்று நீர். பசி, தாகம். இது 2ம் நாமாக முயற்சி செய்து எடுத்து நிரப்ப வேண்டும். சரி. அப்ப அதுக்காக மண்ண சாப்பிடணும். மண்ண நேரடியா சாப்பிட முடியுமா? இல்ல. நீர் நேரடியா நீரையே சாப்பிட்டுக்கிறோம். அது மாரி மண்ணள்ளி சாப்பிட முடியுமா? இல்ல. மண்ணில் விளையக்கூடிய அந்த பொருள்களை, தானியங்களை, பழங்களை, காய்கறிகளை, கீரைகளை இவற்றை சாப்பிடுகிறோம். மண்ணில் விளையக்கூடியதை சாப்பிடுகிறோம். அப்ப சில நேரத்துல என்ன பண்றோம்? மண்ணில் நடக்கக்கூடியவைகளை, ஆகாயத்தில் பறக்கக்கூடியவைகளை எல்லாம் சாப்பிடுகிறோம். அது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிர்றாங்க. மண்ணில் விளையக்கூடியதை சாப்பிடுகிற விலங்கினத்தை மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். விலங்கினத்தை சாப்பிடுகிற விலங்கினத்தை நாங்கள் சாப்பிடுவதில்லை. அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதாவது ஒருத்தர் சொன்னாரு, நாங்களும் வெஜிடேரியன் தாங்க. எப்படி? அவர் நான்வெஜ் சாப்பிடுறாரு. சாப்பிடுகிற விலங்கினத்தை மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். சோ, வி ஆர் ஆல்சோ வெஜிடேரியன் அப்படின்னாரு. அப்ப சிங்கம், புலி எல்லாம் சாப்பிடுறது இல்லையா அவரு? அப்ப இப்படி ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மண்ணில் விளையக்கூடியதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சரி, நேரடியாக நாம் சாப்பிடுகிறோம். இந்த 2ல பாருங்க. இப்ப ஜீரணம் என்று பார்க்கிறோம். இப்ப உணவை சாப்பிடுகிறோம். இந்த உணவு ஜீரணமாகி உடலாக மாற வேண்டும். அப்புறம் என்ன சொல்லலாம்? அடுத்து ஆற்றலை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னு வச்சுக்கங்க. இந்த நீர்ன்னு குடிக்கிறோமே, இந்த நீர் என்பது ஜீரணமாகிறதா? என்று ஒரு கேள்வி மனதுக்குள்ளாக எழுகிறது. உணவு இப்ப இட்லி சாப்பிடுறோம், ஜீரணம் ஆகிறது.
தண்ணி குடிக்கிறோம். அது ஜீரணமாகுதா? அப்படின்னு கேட்டா, தண்ணி அங்க ஜீரணம் ஆகறதுக்கான வேலையே இல்ல. தண்ணி தண்ணியா போய் தண்ணியாவே வெளிய வந்துரும். என்ன பண்ணிரும்? நேரடியாக அது உள்ள போய் ஆற்றலை கொடுத்துவிட்டு வந்துரும். இந்த நீருக்கு அப்படி ஒண்ணு. நீர் போய் டைஜஸ்ட் ஆகுறது இல்ல. நீரை செரிக்கிறதுக்கு அப்படிங்கிற வேலை அங்க இல்ல. உணவு செரிக்கிறதுக்கு நீர் பயன்படும். இந்த நீர் என்ன பண்ணும்? நேரடியாக ஆற்றலை கொடுத்துவிட்டு வெளியில வந்துரும். அதனாலதான் இப்ப நம்ம சமயத்துல கூட பசிக்குது, சாப்பிட வழி இல்லன்னா என்ன பண்றோம்? தண்ணிய குடிச்சிட்டு இருக்கோமா? தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி குடிக்கும்போது தண்ணியிலிருந்து அந்த எனர்ஜி கிடைச்சிரும். ஆனால் என்ன இருக்கும்? உடல் சோர்வு வரும். அது என்ன ஆகாது? உடல் செல்களாக அந்த ரீஜெனரேஷன் ஆஃப் செல் நடக்காது. அப்ப தண்ணிய குடிச்சிட்டே இருந்துரலாம். ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்? யாரு இருக்கலாம்? அப்படின்னா, அப்படியே அமைதியா தியானத்துல, மௌனத்துல இருக்கிறவங்க இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி லிக்விட் டேட்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப அந்த உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கு. அப்ப நீர் என்பது ஜீரணம் ஆகிறதுங்கிறது அதுக்கு இல்ல. இது மட்டும் இல்லங்க. நம்ம உணவிலேயே கூட நாம உணவு சாப்பிடுகிறோம் அல்லவா? அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது தமிழ் முறைப்படியான சமையல். சவுத் இந்தியான்னு வச்சுக்குவோமே. அதாவது தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த வச்சுக்குவோம். இந்த தென் இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய சமையல் இருக்கிறது அல்லவா? இந்த சமையல்ல நாம் சாப்பிடுகிற எல்லா பொருள்களும் ஜீரணம் ஆவது என்பது அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. அப்ப என்ன ஆகுது? எது ஜீரணமாகும் அப்படின்னா, அந்த பயிர் வகைகள் பயிர் வகைகள்னா அரிசி, பருப்பு இதெல்லாமே. காய்கள், கீரைகள், பழங்கள் இவையெல்லாம் ஜீரணமாகும். ஆனா நம்ம சமையல்ல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பருப்ப வச்சு ஒரு சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பாரும் சாதத்துல ஊத்தி சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு ரசம் வைப்பாங்க. இதுல பாருங்க, அந்த அந்த சாம்பார்ல ரசத்திலயும் சேர்க்கக்கூடிய சில அந்த அஞ்சரைப்பெட்டி சாமான்கள் என்று சொல்லுவாங்க பாருங்க. அஞ்சரைப்பெட்டி அந்த ஜாமான்கள். அதாவது என்ன சொல்றாங்க, அந்த பலசரக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவை எல்லாமே மூலிகைகளாக இருக்கும். நமது உணவில் மட்டும் தான் இந்த மூலிகைகளை எல்லாம் கலந்து செய்யக்கூடிய சமையல் கலை என்பது இங்க தான் இருக்கும். அதனால தான் நான் என்னுடைய அந்த தமிழ் யோகம் யூடியூப் சேனல்ல ஒரு ஒரு நாள் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, "தமிழ் உணவே மருந்து" அப்படின்னு போட்டிருந்தேன். அதுல அந்த தமிழ்ங்கிற வார்த்தைய கூட வேற கலர் போட்டு போட்டேன். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு சாதாரணமாக நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, "உணவே மருந்து" என்ற வார்த்தை பெரும்பாலும் பயனில் இருக்கிறது. "உணவே மருந்து" அப்படின்னு இயற்கை மருத்துவத்துல சொல்றாங்க. "உணவே மருந்து" என்று. "உணவே மருந்து" என்று சொன்னால் எது உணவு? என்று ஒரு கேள்வி வருது அல்லவா? வாய் வழியா சாப்பிடுறது எல்லாமே உணவு தானே? உணவுதான். இப்ப போய் மெக்டொனால்ட்ஸ்ல போய் உட்கார்ந்து அவன் பீஸா சாப்பிடுறான்னு வச்சுக்கங்க. அதே மாரி ஒரு புரோட்டா போய் புரோட்டாவும் சால்னாவும் சாப்பிடுறான்னு வச்சுக்கங்க. உணவு தானே! இப்ப அது மருந்தா? பிரெட் சாப்பிடுறான். பிரெட் டோஸ்ட் சாப்பிடுறான். மருந்தா? அப்ப சாப்பிடுறதெல்லாம் உணவுன்னு வச்சுக்கிட்டாலும், உணவே மருந்துன்னு சொல்லணும்னா, எதற்கு பொருந்தும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் நான் அதுல போட்டேன். "தமிழ் உணவே மருந்து" என்று போட்டேன். தமிழ் உணவுன்னா என்ன? தமிழ் உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்த இந்த சமையல்ங்க. இந்த இந்த சமையல் கூட இந்த பல நிறைய விஷயங்கள் அதுல கலந்து செய்யக்கூடியதாக இருக்கும் நம்ம சமையல்ல. அப்ப ஒரு ரசத்துலயும், ஒரு சாம்பார்லயும் பார்த்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு கடுகு ஒண்ணு போடுவாங்க. கடுகு ஜீரணமாகுமா? கடுகுலாம் உடம்புல போய் ஜீரணமே ஆகாது. அதுபோல இந்த கடுகு, சீரகம், சோம்பு, இது கசகசா, இந்த மாதிரி மிளகு, இந்த மாதிரி எல்லாம் நாம சாப்பிடுகிறோம் அல்லவா? இதெல்லாம் கலந்து தான் நம்ம சமையல் இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவ பொருள்கள் நிறைய இருக்குங்க. சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இதனாலதான் நமக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறைய பேர் சொன்னாங்க. 130 கோடி இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த வைரஸ் பாதிச்சுச்சுன்னா கொத்து கொத்தாக சாக வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இங்க சாகலையே! அப்படியெல்லாம் வரலையே! ஏன் வரல? அப்படின்னு கேட்டா, நம்ம பாரம்பரிய தமிழ் உணவை உண்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது வரல. இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க அ அப்படி கேள்விப்பட்டிருக்கலாம். அங்கங்க கேட்டிருக்கலாம். அமெரிக்காவில் பல லட்சத்துக்கு மேல் இறந்தது இந்த வைரஸ்ல அமெரிக்கால தான். நம்பர் 1 அங்கதான்னு சொன்னாங்க. அங்க பாருங்க, அங்க இந்த தமிழ் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனத்தொகை இருக்கிறாங்க அல்லவா? அதாவது சாம்பார், ரசம், கூட்டு. இந்த ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளு இருக்கானே, அவர்களில் யாரும் அதிகம் மரணிக்கவில்லை என்று ஒரு தகவல் வந்தது. அப்போ என்னாச்சு? இவன் சும்மா அப்படி அப்படி இந்த பிரெட் அப்படி இப்படி 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 சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. அங்கதான் என்ன இல்ல, அது வெறும் வெறும் மாவுச்சத்து உள்ள உணவை அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான். பிரெட், பட்டர் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த சாம்பார், ரசம்னு வச்சு நம்ம ஆளு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள்களில் எது இன்றைக்கு டிமாண்டிங்கா எது போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஞ்சரப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த ஜாமான்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருக்கிறது. நிறைய வாங்குறான். இப்ப கூட சமீபத்துல ஒரு ஏற்றுமதியாளரை நான் சந்தித்தேன். அவருக்கு ஃபுல் டிமாண்ட். அப்படியே தலையெல்லாம் அப்படியே மஞ்சள் கலர்ல அப்படியே புகையா வந்தாரு. என்னன்னு கேட்டேன். மஞ்சள் பொடி அவ்வளவு குடுக்க முடியலங்க. வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியல. அவ்வளவு கேட்கிறாங்க. ஏன்? இப்போ இந்த இது முழுவதும் மூலிகைகள். இந்த மூலிகைகளை எதை எவ்வளவு சேர்க்க வேண்டும்? எதனோடு எதை சேர்க்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. இப்ப அது கூட இப்ப இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சித்தர்கள் ரசத்துல என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதானே ரசம். ரசம்னா என்ன? பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் தட்டி, மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரசம் அப்படித்தானே வைப்போம். சரி. இப்போ இதேதான் ரசம். ரசம்னா அதுதான் ரசம். அதுல கொஞ்சம் கூட குறையா போட்டுக்கலாம்னு வச்சுக்கங்க. ஆனால் சித்தர்கள் இந்த மூலிகைகளை எல்லாம் சேர்த்து சாம்பார், புளிக்குழம்பு, அந்த ரசம் இதெல்லாம் வச்சாங்க இல்லையா? அதுல எந்த மூலிகையோடு எந்த மூலிகை சேர்க்கக் கூடாது என்று ஒரு இயற்கை சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்தவர்கள் சித்தர்கள். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எது எதுல சேர்க்கணும்ங்கிறத மட்டும் தான் சேர்ப்பாங்க. அதுக்கு மேல சேர்க்க மாட்டாங்க. அதான் நம்ம நம்ம தமிழ்நாட்டு சமையல் முறை. இப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தமான முறைன்னா, இப்ப எல்லாம் இந்த சமையல்ங்கிறதுல YouTube நெறைய பேர் ஆரம்பிச்சு, இதை வருமானத்துக்காக அவங்க நெறைய பேர் கேட்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணி போடுறாங்க, ஒரு சாம்பார் வைக்கிறாங்க. ஒரு சாம்பார் வச்சுட்டு, இப்ப அந்த சாம்பார்ல வேற வேற சாம்பார்ன்னு சொன்னோம்னா என்ன வரும்? வேற வேற காய் தானே வர முடியும். இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார், நாளைக்கு சௌசௌ சாம்பார், நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார். இந்த காய் மட்டும் தான் மாறுமே தவிர, அந்த சாம்பார்ல இருக்கக்கூடிய அந்த பருப்போ, கடுகோ, சீரகமோ, மஞ்சள் பொடியோ, இந்த மூலிகைகள்லாம் இருக்கே, அது ஒரே மாரி தானே இருக்கும். இருக்கும். காய் மட்டும் தான் மாறும். ஆனா இவங்க எவ்வளவு நாளைக்கு ஒரே மாதிரி இதே சாம்பார் நெறைய பேர் சொல்லிட்டாங்களே! நாம வித்தியாசமா சொல்லணும், வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? வித்தியாசமா நான் ஒண்ண ட்ரை பண்ணேன். எப்படி? இதுல இத ஒண்ணு சேர்த்து பார்த்தேன். இத ஒண்ணு கலந்து பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்ட் வருது. இப்படின்னு சொல்லி இவங்களா எதையாவது சேர்த்து பார்த்து, ஒரு ட்ரையல் பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். புதுசா ஏன்னா புதுசா ஒண்ணு இருந்தா தான் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா நம்மால் சாப்பிடுறான். அத செய்யறான். வித்தியாசமா இருக்குங்கிறத நீங்க கலக்கிறது ரைட்டு. எதை கலக்கக்கூடாதோ அந்த மூலிகைகளை கலந்து செய்து விட்டால் அது உடலை பாதிக்குங்கிறது தெரியாம அத கலந்தோம்னு வச்சுக்கங்க. இப்ப இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அது கூட தவறு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. சமீபத்தில் ஒரு தகவல் தெரிந்தது. இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு விட்டு, இஞ்சி அதனோடு சேர்த்தால், அது உள்ள போய் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல சயனைடாக மாறுகிறது என்று ஒரு ஒரு சாதாரண விஷயம் தான். சாதாரண விஷயம் தான். மூலிகையிலிருந்து
மூலிகை தங்கமா மாத்தினார்ல வள்ளலாரு. அப்ப ரசவாதம் சொன்னாங்கல்ல. எத்தனையோ நடக்குது. அப்போ இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு அது அது கொஞ்சம் ஜீரணமாகறது கஷ்டமா இருக்குங்க. அப்ப அது கூட கொஞ்சம் இஞ்சிய போட்டு வேக வச்சுட்டா, அப் இப்ப சாதாரணமா இப்படி சொல்லிப்புடலாம். ஆனா உள்ள எது எதை சேர்க்கக்கூடாது என்று சித்தர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம பாட்டி சொன்ன அந்த அ சாம்பார், ரசம் இருக்கிறது அல்லவா? அதை அப்படி மட்டும் வைங்க. வேற ஒண்ணும் தேவையில்ல. சாதாரண ரசம் எப்படி இருக்கும்? உடம்பு வலி இருந்துச்சுன்னு சொன்னோமா, அதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு இருக்கும். ஃபீவர் இருந்துச்சுன்னா, அப்ப என்ன ரசம் வைக்கணும்னு இருக்கும். பிரசவம் ஆனவங்களுக்குன்னா என்ன ரசம் வைக்கணும்னு இருக்கும். ஒவ்வொன்னுலயும் எத எத சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்களோ, சித்த முறைப்படி அது. இது இப்ப என்ன முக்கியம்னா, அந்த சித்த மருந்து பொருள்கள் இருக்குது அல்லவா? அவைகள் எல்லாம் ஜீரணம் ஆகாது. இந்த உணவு தான் ஜீரணமாகும். அந்த மருந்து பொருள்கள் எல்லாம் என்ன ஆகும்னா, நேரடியாக போயி, அது ஆற்றலை கொடுத்து, அது அந்த சீரமைப்பு வேலையை செய்துவிட்டு, அது வெளியே வந்துவிடும். அப்ப இப்ப உணவோடு எதையும் மருந்தையும் சேர்த்து சமைக்கக்கூடிய சமையல் கலை இங்கு நமக்கு கற்றுக் கொடுத்ததனால் தான், இதுதான் உணவே மருந்து. ஆனால் நீங்க பாட்டுக்கு பொதுவா அந்த வார்த்தைய தயவு செய்து இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. உணவே மருந்து அப்படின்னு போய் நம்ம லண்டன்ல போய் உணவே மருந்து அப்படின்னு சொன்னோடனே, அங்க என்ன பண்ணுவோம்? அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு அந்த பர்கரையும், பீஸாவையும் சாப்பிட்டு உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம்னா நோய் போகாது, போகாது. அப்போ ஆனா நம்மால் விவரமா இங்க இருந்து ஃபாரின்ல போய் பணத்துக்காக சம்பாதிப்பதற்காக போயிருந்தாலும், அதுக்காக தானே போறாங்க. அதாவது எதுக்கு ஃபாரின் போறாங்க? அதாவது இது 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 ஒரு பெரிய விஷயங்க. ஜோதிடத்துல 12ஆம் இடத்து அதிபதி இப்படி எல்லாம் ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாடு போவாங்க. இதுக்கு ஜோதிடத்தில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதாவது 12ஆம் அதிபதி ராகு இதனோடு சேர்ந்து 10ஆம் இடத்தோடு சேர்ந்து இப்படியெல்லாம் இருந்தால், இவர் பரதேசம் போவார், மறைந்து வாழ்வார், ஒளிந்து வாழ்வார், யாருக்கும் தெரியாம ஓடி போய் வாழ்வார். இப்படி ஓடி போய் வாழ்றதுக்கு பேர் தாங்க வெளிநாடு போறது. அந்த காலத்துல இப்படி ஓடி போய் தெரியாம மறைந்து வாழக்கூடியது 12ஆம் இடத்து. இன்னைக்கு 12ஆம் இடம் நல்லா இருக்குதான்னு பாருங்க. என் பையன் ஃபாரின் போவானான்னு பாருங்க. இப்படின்னு சொல்றாங்க. இப்படி கேட்கக்கூடிய அளவு வந்துருச்சு. எதுக்கு? அங்க பணம் நிறைய கிடைக்குது. ஆனால் அங்க போயிட்டும் அப்புறம் நம்மால என்ன பண்றான்? இங்க இருந்து எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணி இந்த சமையல அங்க சமைச்சுட்டான். அப்ப இந்த இந்த சமையல் அங்க டேஸ்ட்ங்கிறது மட்டுமல்ல, ஆரோக்கியம், ஜீரணம். அப்ப இந்த உணவுல இருக்கக்கூடிய உணவை ஜீரணிப்பதற்கு உரிய ஆற்றலை அந்த மூலிகைலாம் கொடுத்துரும். பாருங்க. அப்ப அந்த மிளகுல இருந்து, இஞ்சியில இருந்து இது எல்லாமே எத எத சேர்க்கிறோமோ, அது இந்த ஜீரணிப்பதற்கு அது உதவி செய்யும். அது ஜீரணமாகாது. அது ஜீரணமாகாது. நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா? இந்த பூஜ்யம்ங்கிறத பத்தி சொன்னோம் இல்லையா? பூஜ்யம் பக்கத்துல போய் இருந்தோம்னா, அதுக்கு மதிப்ப கூட்டும். இது தான் மதிப்பில்லாம இருக்கும். அது மாதிரி அந்த மூலிகைகளோடு இணைந்த ஒரு சமையலை கொடுத்ததுதான் நமது தமிழ் முறை சமையல். அப்ப அப்படி ஒரு நிலையில இந்த நீர், அந்த அ சரக்கு இதுகள், அந்த பலசரக்குகள் இவையெல்லாம் ஜீரணம் என்பதில் வருவது இல்லை. அது நேரடியாக ஆற்றலை கொடுத்து ஜீரணத்துக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதாக அமைகிறது. அப்ப எவ்வளவு இதுல விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. சரி. அப்படிப்பட்ட உணவு, இதுல நம்ம என்ன வேணும்னா, இந்த ஜீரணம் முறையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், முறையாக நடந்தால் தான் நமக்கு அது ஆற்றலாக மாறும், உடலாக மாறும். சரி. நடக்கலைன்னா, அது வெறும் கழிவாக போகும். இப்ப எல்லாம் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். அது அப்படியே உள்ள போயி மோஷன் போயிருது. இடையில ஜீரணம் ஆச்சா? அத நாங்க பார்க்கிறதே இல்லங்க. அத கண்டுக்கிறதே இல்லங்க. அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றோம். நிறைய பேரு குழந்தைகளுக்கு வாங்கி குடுப்பாங்க. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்துரும். 27 வகை ஊட்டச்சத்து நிறைந்த காம்ப்ளான். ரூ. 450 வாங்கி குடுத்தீங்கன்னா, உங்க குழந்தை அப்படியே வளர்ந்துரும். அறிவு வளர்ந்துரும். எல்லாமே வளர்ந்துரும். அப்படின்னு விளம்பரம் பண்ணிருவாங்க. அந்த காம்ப்ளான வாங்கி வாயில போட்டுர்றாரு. அது மோசனா போயிருது. ஜீரணமாச்சா தெரியாது.
அப்போ ஜீரணமாகாம மோஷன் போச்சுன்னு வச்சுக்கங்க, அத்தனை 27 வகை சத்துகளும் அந்த மோஷன்ல தான் இருக்கும். அது அந்த சாக்கடையில அலையிற பண்ணி சாப்பிட்டுட்டு அது நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளவு சத்து நிறைந்த உணவை சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. நிறைய பேர் அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு கலோரி, இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு சத்து, இன்னென்ன சத்து இருக்கக்கூடிய உணவெல்லாம் சாப்பிட்டோம்னா சத்து கிடைச்சிரும். கிடைக்காது. ஜீரணம் ஆனால்தான் கிடைக்கும். ஜீரணம் ஆகவில்லை என்று சொன்னால் அத்தனை சத்துகளும் சத்தோடு மோசன்ல போயிடும். சக்கதாங்க மோசனா போகணும். சக்கதான் மோசனா போகணும். சத்தே மோசனாக போய் கொண்டிருந்தால் அப்ப தவறு இல்ல. அப்ப அந்த அடிப்படையில் ஜீரணம் ஆகணுங்கிறது முக்கியம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, செலக்ஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. முதல் செலக்ஷன் ஆஃப் ஃபுட் அது நாம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று அடுத்தது ஆர்ட் ஆஃப் குக்கிங் அப்படிங்கிறது ஒன்று. ஆர்ட் ஆஃப் குக்கிங் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த ஜீரணம் அப்படிங்கிறதுல இந்த ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம ரொம்ப மிஸ் பண்ற விஷயமா அங்கதான். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிறது. இதுக்கும் இதெல்லாம் பண்ணின பிறகு என்ன பண்ணணும், மனதை அகத்தை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்கிறோம் என்பதும் இருக்குங்க. இதெல்லாம் சேர்ந்தாதான் சீரன் நல்லா இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஜீரணம் சரியாக நடந்தால் சீர் அகம், அகம் சீராக இருக்கும். சீர் அகம், அகம் சீராக இருந்தால் ஜீரணம் நன்றாக நடக்கும். இதை நம்ம முத நாளே நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அதுல அதுவும் எப்படி இருக்கணும், அகமும் சீராக இருக்க வேண்டும். அது ஜீரணத்துக்கு உதவியாக இருக்கும் என்று பார்த்தோம். அப்ப இதுல செலக்ஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சரி, இப்போ ஆர்ட் ஆஃப் குக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஆர்ட் ஆஃப் குக்கிங். அப்ப சமையல் அப்படின்னு சொல்றோம். சமையல் என்று சொல்லும் பொழுது இது அந்த காலத்தில், இப்ப இது நம்ம சொன்னோம், நம்ம தமிழ் முறை சமையல் என்பது நல்லா இருந்தது. நல்லாதான் இருக்கு. அது அந்த மெத்தட் இன்னமும் இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த அதாவது ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த யூடியூப்ல பார்த்துட்டு நான் புதுசா இப்படி எல்லாம் சேர்த்தேன் அப்படி எல்லாம் சேர்த்தேங்கிறத விட்டுட்டு அந்த சேர்க்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அளவு கூட்டி குறைச்சு சேர்த்து கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்ட் கொடுக்கலாமே தவிர, புதிதாக இதை சேர்த்துக் கொண்டோம் அதை சேர்த்துக் கொண்டோம் என்று சித்த மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் எதையும் சேர்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதுவும் சித்த மருத்துவர்களுக்கும் அது தெரியணும், தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு தெரியும் எந்த மூலிகைக்கு எந்த மூலிகை நெகட்டிவ் என்று தெரியும். எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குதுங்க. மூலிகைகளிலும் அப்படி இருக்கிறது. இதோட இது சேரக்கூடாது, இதோட இது சேரக்கூடாது என்று அப்படி இருக்கிறது. நீங்க இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா கூட, சனி வீட்டுல குரு உட்கார்ந்துச்சுன்னா 2க்கு ஆகாது. செவ்வாய் வீட்டுல குரு உட்கார்ந்து 2க்கும் ஆகும். அப்ப இந்த இயற்கையிலுமே எப்படி இருக்குன்னா, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு. நட்பாக இருக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது. பகையாக இருக்கிறது என்று ஒன்று இருக்கிறது. இருக்கத்தானே செய்யும். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன சார் இதுல இயற்கையில இப்ப மூலிகையில கூட அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. நட்பு பகைன்னா என்ன அர்த்தம்? அந்த அசையாத சுத்தவெளி அசைஞ்சு விண்ணாக வந்த உடனே அதுல காந்தம்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, அதுக்கு என்ன ஆற்றல் இருக்கு? 2 ஆற்றல் இருந்துச்சு. என்ன ஆற்றல்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதானே? அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து நட்பு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ங்கிறது பகை. அப்போ இதை அடிப்படையாக கொண்டு எது எதோட சேர்க்கணும், எதோட சேர்க்கக்கூடாது, எதை எந்த அளவுல சேர்க்கணும்னு அதை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் சித்தர்கள். இதுதாங்க ஞானம். நம்ம சொன்னோமே, அந்த இயற்கையினுடைய அறிவுக்கு மனிதன் போய்விட்டால் அந்த இயற்கையினுடைய அறிவை உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளவுதான்.
இப்ப அந்த இயற்கையினுடைய அறிவுக்கு போகாம நாக்கினுடைய சுவை அறிவுக்கு போய் நம்ம இன்னைக்கு யூடியூப்ல வந்து இப்படி டேஸ்டா இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிடுறோமே. டேஸ்ட் அங்க முக்கியம் அல்ல, ஆரோக்கியம் தான் முக்கியம். சுவை என்பது அதில் ஒரு பகுதி பகுதி. அதாவது உணவு சுவையாகவும் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். அதாவது 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 ஆரோக்கியமான உணவை எப்படி சுவையாக சமைப்பது என்பது ஒரு கலை. அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, சுவை என்பதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? முக்கியத்துவம் அப்படின்னு போயிடக்கூடாது. சரி. அப்போ அந்த மாதிரி அந்த சமையல் என்பது ஒரு முக்கியமாக இருக்கு. அப்போ அதுல அந்த காலத்துல எப்படி சமைச்சாங்க? மண்பானையில் சமைத்தார்கள். சமையல் என்பது மண்பானையில் இருந்தது. அது இன்னைக்கு கூட நெறைய பேர் பாருங்க, மண்பானை சமையல்னு ஒரு வெளியில போர்டு போடுறாங்க பாருங்க. உள்ள போய் பார்த்தா தான் எப்படி சமைக்கிறாருன்னு தெரியும். மண்பானை சமையல். ஏன் மண்பானையில சமைச்சாங்க? உணவு என்பதே நம்ம எதுக்குன்னு சொன்னோம்? இந்த மண்ணாகிய இந்த உடல், மண்ணாகிய உடல், மண்ணை கொண்டு அதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? அந்த மண்ணினுடைய பாத்திரத்துல வச்சு அந்த உணவை சமைக்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த உடல் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அந்த உண்மையான அந்த தத்துவம் சரியாக சேரும். சரி. அது மட்டுமல்ல, இந்த மண்பானையில் சமைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமையல் என்பதே எதற்கு என்று கேட்டால், ஒன்று எதை எதையெல்லாம் கலந்தால் அது ஜீரணித்து அது ஆ ஆற்றலாக மாறும் என்பது ஒன்று. இன்னொன்று, அந்த ஆற்றலாக மாறுறது ஜீரணம் ஆகறப்ப. இப்போ இந்த உணவே ஆற்றலுள்ள உணவாக மாறணும்ல, அதற்குத்தான் சமையல். ஆற்றல் உள்ள உணவாக மாற்றுவது என்பதுதான் சமையல். அதுல கொஞ்சம் மூலிகைகளை கலந்தோம். இப்போ இப்போ உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க. பொதுவாக நாம் உணவு சமைப்பதற்கு உரிய அந்த அ பயிர் வகைகள் இவற்றை எல்லாம் நம்ம என்ன வச்சிருப்போம்? சேமித்து வைக்கக்கூடியது என்பது இந்த அரிசி, பருப்பு இதெல்லாமே வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தங்களாக இருக்கும். அப்புறம் மற்றதெல்லாம் என்ன ஆகும்? இந்த காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் வந்து அப்பப்ப வாங்குறதாக இருக்கும். அத என்ன பண்ண முடியாது? சேமிக்க முடியாது. அதையும் இப்ப இன்னைக்கு ஐஸ் குடோன்ல வச்சுடுறாங்க. தவறு. ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுறோம். தவறு, தவறு. ஃப்ரிட்ஜ்ல வச்சு காய், கீரை சாப்பிடுவது என்பது அதில் உயிர் சத்து இருக்காது, இருக்காது. இப்போ இன்னைக்கு காய் புடுங்குனாங்கன்னா நாளைக்குள்ள சாப்பிட்டுறணும். அன்னைக்கே புடுங்கி சாப்பிட்டு பார்க்கணும். நீங்க வேணா ஒரு டெஸ்ட்டுக்காக நீங்க வேணா செஞ்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு போங்க. ஒரு நல்ல தக்காளி காடு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த தக்காளி அப்படியே புடுங்கி, அந்த வரப்புலயே ஒரு 3 கல்ல வச்சு, அடுப்ப கூட்டி, அப்படியே ஒரு தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடனே புடுங்கி உடனே சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். அவ்வளவு ஜீவகாந்தம் நிறைவாக நம்ம உடம்புக்குள்ள சேரும். அப்படி இருக்கும். அப்ப இதுக்காகத்தாங்க இந்த வீட்டு தோட்டம் போடுறதுன்னு சொன்னது எதுக்கு? இந்த காய்கறிகள் எல்லாம், கீரைகள் எல்லாம் அப்பப்ப புடுங்கி அப்பப்ப சாப்பிடணும். உயிரோட சாப்பிடணுங்கிறது தான் வீட்டு தோட்டம் போடுறது. அந்த காலத்துல பின்னாடி வீட்டுல இடம் இருக்கும். வீட்டுல பின்னாடி கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அங்கு ஆடி மாதம் ஆச்சுன்னு சொன்னா, குழி தோண்டி, அதுக்கு எருவு போட்டு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஆடி மாசம் 18ஆம் தேதி, ஆடி 18 அன்னைக்கு விதை நட்டு விடுவோம். அவரை விதை, புடலை விதை, பீர்க்க விதை இது எல்லாமே நட்டுருவோம். நட்டு பந்தல் போட்டுருவாங்க. டெய்லி அவரைக்காய் பிடுங்கிறது, புடலங்காய் பிடுங்கிறது, பீர்க்கங்காய் பிடுங்கிறது, சுரக்காய் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பூசணிக்காய், அந்த பூசணி பூ, அந்த பூசணி பூவை பிடுங்கி சாணி உருண்டையில் வைத்து மார்கழி மாதத்தில் கோலத்தில் மேலே வைப்பது என்பது ஒரு ஐதீகமாக இருந்தது. இன்று இல்லை, இன்று இல்லை. மார்கழி மாதம் 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவது என்பது ஒரு பெரிய ஒரு கலை, பெரிய கலை. அது கூட அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார். மந்திரம், எந்திரம், தந்திரம் என்று சொன்னார் இல்லையா? இந்த கோலம் போடுவது மார்கழி மாசம் போடுவது என்பது ஒரு எந்திரம் என்று சொன்னார். அது நமக்கு அவ்வளவு பலனை அளிக்கும்னு சொன்னார்.
அதுல இதெல்லாம் போடுவாங்க. போட்டு அந்த பூவெல்லாம் வைப்பாங்க. அப்ப வீட்ல காய்கறிகள் இருக்கும். அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவோம், உயிரோடு அப்படியே பிடுங்கி, அப்படியே உடனடியாக சமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த தானியங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது. அப்படியே உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணிடுறோம், அத எல்லாத்தையும் ஆ காய வைத்து, அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து முழுவதையும் எடுத்துவிட்டு, அதில் இருக்கக்கூடிய உயிர் அற்றதாக உயிராற்றல் இல்லாத ஒரு சீரியல் என்று சொல்வார்கள். அந்த தானியங்களாக நாம் அதை சேமித்து வைத்துக் கொள்கிறோம். அப்ப இவ்வாறு அந்த உயிரற்ற அந்த தானியங்களை என்ன பண்ணுவோம்? அதற்கு உயிர் ஊட்டும் கலைதான் சமையல் கலை. அதற்கு உயிர் ஊட்ட வேண்டும். அப்ப என்ன பண்றது? இன்னைக்கு அரிசி இருக்கு. அரிசியை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். ஊற வைப்பாங்க. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் அதுக்கு கூட நேரம் இல்ல. சமையல் சமையல் கலை செய்றவங்க செஞ்சா தானே ஆகும். எல்லாரும் ஆபீஸ்க்கு போயிட்டோமே இப்ப. அப்புறம் யார் சமையல பண்றது? இப்ப அப்படி ஆகிவிட்டது. இயற்கையில் ஒவ்வொரு அமைப்பிலும் இவர் இந்தந்த இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு இயற்கையில் இருக்கு. நாம இயற்கையெல்லாம் மாத்திட்டோம்னு வச்சுக்கங்க. இப்ப நேரம் இல்ல. அப்ப ஊறும். தண்ணீரில் ஊறி, அந்த தண்ணீரில் வேக வைப்போம். அந்த தண்ணீரில் ஊறும்போது, தண்ணீரிலிருந்து உயிராற்றலை ஈர்த்துக் கொள்ளும். அதன் பிறகு தண்ணீரில் வேகும் பொழுது, அது மண்சட்டியில வந்துச்சுன்னு சொன்னா, அந்த மண் சட்டி என்பது எப்பயுமே மண் சட்டி பார்த்தீங்கன்னா, அதுல சின்ன சின்ன ஹோல் இருக்கும். அது நமக்கு தெரியாது. நீங்க சாதாரணமா மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சா கூலா இருக்குல்ல, ஃப்ரீசர்லாம் கிடையாது. மண்பானையில தண்ணி ஊத்தி வைக்கிறோம். அதே பிளாஸ்டிக் பானையில வச்சிருக்கீங்க. எதுல கூலா இருக்கு? மண்பானையில கூலா இருக்கு. ஏன் கூலா இருக்கு? மண்பானை எப்படி கூலா இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்பானையில சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதற்கு உள்ளாக இந்த வான்காந்தம் உள்ளே போய் வரக்கூடிய அந்த காந்த பரிமாற்றம் நடக்கும். அந்த காந்தத்தினுடைய அந்த ஊடுருவி செல்லக்கூடிய அந்த நிகழ்வு அந்த மண்பானையில நடக்கும். அதனாலதான் அங்க வந்து அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கிறது. அப்ப அந்த சின்ன 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 ஓட்டைகள் இருக்கும் அங்க. நம்ம வீடுகள்ல கூட நாம என்ன பண்ணுவோம்? செங்கல் வச்சு வீடு கட்டணும். செங்கல் எப்படி இருக்கணும்? மண்ணுலான செங்கல். அதுல தான் வச்சு கட்டுவாங்க. அது முன்னாடி காலத்துல எல்லாம் மணல் காரை போட்டு கட்டுவாங்க. கட்டிட்டு அந்த பூசுவாங்க. பூசிட்டா அந்த செவுரு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளாக அந்த சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஏர் சர்க்குலேஷன் கிடையாது. ஏர் சர்க்குலேஷனுக்கு தான் ஜன்னல் வைக்கிறது. ஆனால் காந்தத்தினுடைய சர்க்குலேஷனுக்காகத்தான் அந்த செவுருல அது நடக்கக்கூடியதுதான் அங்க நடக்கும். ஏர் சர்க்குலேஷன் ஜன்னல்ல நடக்கும். செவுத்துல காந்த சர்க்குலேஷன் நடக்கும். காந்தம் ஊடுருவி வரும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெறையா அந்த வான்காந்தம் வீட்டுக்குள்ள உள்ள பூந்துடுது. ஐயோ! வேண்டவே வேண்டாம். உள்ள வந்துறக்கூடாது. அப்ப என்ன பண்றது? அப்ப உள்ள என்ன பண்ணிடுறாங்க? பட்டி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, பட்டி பார்க்கறதுன்னு ஒண்ணு செய்வாங்க. ஒரு கெமிக்கல் இத வச்சு அப்படியே தடவி வழு 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 வழுன்னு அப்படி பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறான். இன்னைக்கு வீடுகள் முழுவதும் பட்டி பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்து விட்டால் வீட்டுக்குள்ள காந்த ஆற்றலே வராது. அப்ப காந்த ஆற்றல் வந்து போகணுமா வேணாமா? அந்த காலத்துல எல்லாம் இப்படியா செஞ்சாங்க? இப்ப கூட ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வருது பார்த்தீங்களா? 10 வருஷத்துக்கு இந்த பெயிண்ட் ஒண்ணும் ஆகக்கூடாது. அப்படியே உடனே ஒருத்தர் சொல்லுவாரு. என்ன பண்ணாங்க? நீங்க ஐடி கார்டு லேமினேஷன் பண்ணி பார்த்திருக்கிறீங்க. சர்டிபிகேட் லேமினேஷன் பண்ணி பார்த்திருக்கீங்க. வீடு லேமினேஷன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். கேட்டுட்டு வீட்டுக்கே லேமினேஷன் அப்படிங்க. லேமினேஷன் என்ன? லேமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உள்ள காந்தமே வராது, போகாது. காந்தம் வந்து போறத என்ன பண்ணிரும்? டோட்டலா லாக் பண்ணிரும்னு அர்த்தம். அப்ப பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? பளபளன்னு இருக்கும். வழுவழுன்னு இருக்கும். 10 வருஷத்துக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்ல. எல்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ள காந்தம் வந்து போகாது. எங்க போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. வீட்டுக்கு லேமினேஷன். ரைட்டா? ஏன் இந்த உடம்புக்கும் ஒரு லேமினேஷன் போட்டுருங்க. சுத்தமா உள்ள உயிராற்றல் போக வரவும் செய்யாது. ஒண்ணுமே பண்ணாது. எத லேமினேட் பண்றது?
அப்படி இப்போ இந்த மண்பானை என்பதுல என்ன ஆகும்னா, உள்ளே காந்தம் சென்று வரக்கூடிய அந்த ஒரு இன்டராக்ஷன் சொல்லுவோமே, அது நடக்குங்க. நடக்கும். அ எ ஊடுருவிச் செல்லும், ஊடுருவிச் செல்லும். அது நடக்கும். அப்ப அப்படி நடக்கும் பொழுது, அங்கு அந்த உணவு வேகும்போது, நீரில் வேகும் பொழுது, இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து, ஈர்த்து, ஈர்த்து அந்த சாதம் அப்படியே என்னாகும், சாதம் மலர்ந்துருச்சான்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல எல்லாம் சாதம் மலர்ந்தது. இப்போ எந்த சாதமும் மலர்ந்த மாரியே தெரியல. மலர்றதுன்னா என்ன? ஒரு இப்ப ஒரு பூ மலர்ற மாரி, அந்த சாதத்துல லேசா அப்படியே சாதம் மலர்ந்து இருக்கும். இப்ப அரிசி அரிசியாவே இருக்கு. நீ ஹோட்டல்ல எல்லாம் போனோனே, நம்ம ஆளுங்களும் அதத்தானே கேட்கிறான். சாதம் குடுங்கன்னு யாரும் கேட்கறதே இல்ல. அந்த ரைஸ் கொண்டா அப்படின்னு. அவன் அப்படியே ரைஸையே கொண்டு வந்து அப்படியே போடுறான். அப்படியே ரைஸ் மாரியே இருக்குது. இது உள்ளுக்குள்ள போய் ஊற வேண்டியதா இருக்குது. செரிக்கவே மாட்டேங்குது. இப்பொழுது கல்யாண மண்டபங்களிலும், ஹோட்டல்லயும் இந்த சாதம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால், அது ரைஸ். இட் இஸ் நாட் சாதம். அது உயிர் இல்லாத ரைஸ உயிர் இல்லாமயே கொண்டு வந்து போடுறான். அது செரிக்கவே முடியாது. அப்படி இருக்குது. அப்போ அந்த மாதிரி அது சாதமாக மாறும் பொழுது, மலர்ந்த சாதம். அப்ப இப்ப என்ன பண்றான்? அத அள்ளி போடுறதுக்கு கஷ்டமா இருக்குதாம் ஹோட்டல்ல. அதுக்காக என்ன பண்ணிடுறான்? அரைவேக்காடு. எல்லாம் அரைவேக்காடா இருந்துகிட்டு என்ன பண்ணிடுறான்? நாங்க கேட்டரிங் டெக்னாலஜி நாங்க படிச்சிருக்கிறோம். எது? அவன் ஓ! படிச்சதுனால நீ அரைவேக்காடா போடுறியா சாப்பாட? அது அரைவேக்காடுங்கிற மாரி இருக்கு. அப்போ ஏன் இதெல்லாம் இப்படி வச்சாங்க நம்ம சமையல்ல? அந்த காலத்துல அப்படியே ஒட்டும். கரண்டில எடுத்தா ஒட்டும். தட்டுவாங்க. அப்ப அப்படி வரும்போது, அது உயிருள்ள உணவாக மாறுகிறது. அப்ப மண்வெட்டியில சமைச்சாங்க. இது பாருங்க. இப்ப என்ன மறந்துட்டோம் தெரியுங்களா? இப்போ எல்லா வீட்ல எல்லா லேடீஸும் காலையில எந்திரிச்சு டக்குன்னு நாங்க ஹேண்ட் பேக்க மாட்டிட்டு வேலைக்கு போகணும்ல. என்ன பண்றது? இவ்வளவு நேரம் வச்சுட்டுலாம் இதெல்லாம் வடிச்சுட்டு கிட முடியுமா? உடனே என்ன பண்ணிட்டாங்க? டக்குனு பிரஷர் குக்கர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தானா, டக்குனு குக்கர்ல வச்சோம் எடுத்தோம். குக்கர்ல எப்ப சாதம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சானோ மனிதன், அப்பொழுது ஆஸ்பத்திரியில போய் படுக்க ஆரம்பித்து விட்டான். இப்ப பாருங்க, ஒரு லேட்டஸ்டா ஒரு தகவல் நான் கேட்டேன். நீங்க அதாவது பிரிட்டிஷ்காரன் இங்க இருக்கும் பொழுது, நமது இந்த சுதந்திரத்துக்கு போராடுனாங்கல்ல, ரொம்ப தீவிரமாக போராளிகள் இருக்காங்க, போராடுவாங்க. அவங்கள எல்லாம் பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. ஜெயிலுக்குள்ள அடைச்சிருவாங்க இல்லையா? அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடுக்கணுங்க. என்ன சாப்பாடு குடுக்க சொன்னான் தெரியுங்களா? அலுமினியத்தில் அலுமினிய பாத்திரத்தில் ஆவியை பிரஷர் கொடுத்து சமைத்த உணவை அவர்களுக்கு போடுங்கள் என்று அந்த சாப்பாட போட்டான். இந்த சாப்பாட சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு அவன் ஜெயில்ல இருந்து வெளியே வர்றப்ப, அவன் உடலில் ஆற்றல் இல்லாமல் போய்விடுவான். சத்து இல்லாம போயிருவான். அப்புறமேல் போராட மாட்டான். அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த உணவை போட்டார்களாம். அப்ப பாருங்க, இப்படி போட்ட உணவை என்னாச்சு? அவன் போன பிறகு, சுதந்திரம் கிடைச்சு நம்ம போன பிறகு, நம்மால அங்கிருந்து இந்த டெக்னாலஜிய கொண்டு வந்து இங்க என்ன பண்ணான்? அலுமினியத்துல குக்கர் வச்சு அப்படியே அந்த ஆவியை அப்படியே பிரஷர் குடுத்து சமைச்சு, அந்த சாதத்த தான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அத்தன பேர் சுகர் வந்து கிடக்குறான். டயபிட்டிஸ் வந்து கிடக்குது. காரணமே இது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அளிப்பதற்காக கொடுத்த டெக்னாலஜி. எப்பா நம்ம சித்தர்கள் வந்து எப்படி சமைக்கணும்? எத எத சமைக்கணும்? எப்படி சேர்க்கணும்? எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? அவ்வளவே சொல்லிட்டு போயிருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த சித்தர்கள் சொன்னது எல்லாத்தையும் நம்ம இங்க ரொம்ப நாங்கலாம் வந்து பேண்ட் போட்டு, டை கட்டி, ஷூ கட்டி நாங்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச ஆளுகள்ல. ஒண்ணு நாங்க இந்த குடுமி வச்சேன், தாடி வச்சேன்னு சொல்றதெல்லாம் நாங்க நம்புறது இல்ல. மாடர்னா இருக்கிறோம். மாடர்னா போய் நல்லா போய் ஏசி ரூம்ல போய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல படிச்சேன். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இங்க இவ்வளவு விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அங்க இருந்து ஒரு டெக்னாலஜி எடுத்தோமா, குக்கர் வந்துச்சா? நல்லா பாருங்க. இந்த எப்பொழுது இந்த குக்கர் வந்துச்சோ, குக்கர்ல சமைக்க ஆரம்பிச்சோமோ, குக்கர்ல சமைச்சுட்டு வேலைக்கு போயிட்டீங்க, சம்பாரிச்சுட்டீங்க. சம்பாரிச்சது முழுவதும் ஆஸ்பத்திரியில கொண்டு குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேசாம வீட்ல உட்கார்ந்துட்டு, வீட்டுக்காரர் வேலைக்கு போய் சொல்லிட்டு பேசாம வீட்ல சமையல் பண்ணியிருக்கலாம்ல. ச்சே! அதுக்கான பெண்கள் வேலைக்கு போறதுங்கிறதுக்கு நான் அதுக்கு அந்த அந்த டாபிக்கே வரல. என்னுடைய பெர்சனலான ஒரு விஷயம். பெண்கள் வேலைக்கு போறதுங்கிறது வந்து இயற்கை அப்படி படைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனா அது அது வேற. மகரிஷி கூட சொல்லுவாங்க. பெண்கள்
அதாவது பொருளாதாரத்துல ஏதோ உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் என்னாச்சுன்னா, ஒரு ஆபீஸ்ல போய் பாருங்க, லேடீஸ் தான் 90% இருக்காங்க. ஜென்ஸ் கம்மியா இருக்காங்க. ஒரு காலத்துல லேடீஸ் எல்லாம் வேலை பார்க்கறது, ஆம்பளை எல்லாம் வீட்ல சமைச்சுட்டு இருக்கிறதுங்கிற மாரி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அப்படி வரும் காலத்தில் நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அப்படி வந்து விட்டால், அந்த காலத்தில் குழந்தைகள் பிறக்கும் அல்லவா? குழந்தைகள் பிறக்கும்போது, ஆண் குழந்தைகள் வயிற்றில் கருப்பை இருக்கும். பெண் குழந்தைகள் வயிற்றில் கருப்பை இருக்காது. ஏன்? இதுக்கு பேரு தான் மியூட்டேஷன். இதுக்கு பேரு தான் மியூட்டேஷன். அதானே? இப்ப கூட மியூட்டேஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த கொரோனா மியூட்டேட் ஆயிடுச்சு. உருவத்தை மாற்றிக் கொண்டது. தகவமைப்பு என்று மாதிரி சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக் கொள்தல். அப்ப இங்க என்ன ஆகும்? பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா, டக்குன்னு அது என்ன ஆயிரும்? குழந்தை பெத்துக்கிற வேலைய ஆண்களுக்கு மாத்தி விட்டுரும். அதானே? இப்படி மாறப்போ போயிருமோ என்னமோ! ஆக, இப்போ ஒவ்வொன்னும் இயற்கையில ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. நாம வந்து ஆ அதிலிருந்து விலகிச் சென்று கொண்டு இருக்கிறோமோ என்று அ கொஞ்சம் சிந்திக்க தோன்றுகிறது. சரி. ஆக, இப்போ அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு பிரஷர் குக்கர், அதுவும் அந்த குக்கரும் எப்படி வச்சான் பாருங்க. அலுமினியத்துல தான் வந்துச்சு. இப்பதான் எவர் சில்வர் வந்துருச்சு. எவர் சில்வர் குக்கர் அப்படின்னு இப்பதான் வந்திருக்குது. இதுவரைக்கும் அந்த அலுமினியத்துல குக்கர். இன்னும் பாருங்க, இந்த ஒரு கேட்டரிங்ல வாங்குறது, இந்த இதுல சமையல் கல்யாணத்துல சமைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அலுமினிய வட்டையில தான் சமைக்கிறது அப்படின்னு ஆயிப்போச்சு. அது முழுவதும் உடலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ சின்ன லெவல்ல மண்பானை, பெரிய லெவல்ல வரும்போது வெண்கலம் அப்படி சமைச்சாங்க. வெண்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம் அப்படி வச்சு அப்படிதான் சமையல் இருந்தது. இன்று எல்லாமே அலுமினியம் என்று ஆகிவிட்டது. இன்னும் பாருங்க, நான்ஸ்டிக்ன்னு ஒண்ணு செய்றோமா? நான்ஸ்டிக்ல சமையல் பண்றது. அந்த நான்ஸ்டிக் அது ஒட்டாம இருக்கிறதுக்காக அதுல பூசப்பட்டிருக்கிற கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு உடம்புல போகும். என்னங்க நான்ஸ்டிக்? ஏன்? அத சுரண்டி அத கழுவுறதுக்கு முடியல. அப்ப பாருங்க, இந்த ஆர்ட் ஆஃப் அ குக்கிங் இருக்கே, அதிலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது. நாம் வந்து அந்த அரிசியை வேக வைத்து, அந்த கஞ்சிய வடிச்சுட்டு சாப்பிடுறது தான் நமக்கு சரியா இருக்கும். ஏன் அப்படி வடிச்சாங்க? அந்த வடிச்சுட்டு அந்த கஞ்சி யாரு குடுப்பாங்க? மம்பட்டி எடுத்து வேலை பார்க்கிறவன் அந்த கஞ்சிய குடிச்சுக்குவான். முதலாளி வந்து சாதத்த சாப்பிடுகிறாரு இவரு. அப்ப அந்த உழைப்புக்கு தகுந்தாற் போல் அந்த உணவு இருக்க வேண்டும். இப்ப அந்த கஞ்சிய சேர்த்து சாப்பிட்டு, சாப்பிட்டு குக்கர்ல வச்சு சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு டயபெட்டிஸ். அப்படி மட்டுமல்ல, உடலில் ஆற்றலே இல்லாமல் ஆகிவிட்டான் மனிதன். அப்ப இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் குக்கிங்கிறது ஒண்ணு இருக்கிறது. அப்ப உயிர் ஊட்டுவதுதான் இந்த சமையல் கலை. அப்ப அரிசி, பருப்பு எல்லாத்தையும் தண்ணீல ஊற வச்சு, தண்ணீல வேக வைக்கக்கூடிய அந்த ஒரு முறை, உயிர் ஊட்டக்கூடிய முறை. அப்படி அதுல ஆற்றல் பெருகி இருக்கும். அது எதுல கலந்து சாப்பிடுறோம்? இந்த ரசத்துல கலந்து சாப்பிடுறோம். அப்ப அதுல அந்த மூலிகைகளும் சேர்ந்து உள்ள போயி, அது ஈஸியாக செரிமானம் நடந்து என்னாகும்? எனர்ஜியா மாறும். உடல் செல்களால் ரீஜெனரேஷன் நடக்கும். இது 2ம் நடக்கும். அப்போ இதுக்காகத்தான் சமையல் பண்ணது. சமையல்ங்கிறது. அப்போ அப்ப தமிழ் சமையல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுதான் மருந்தாக வேலை செய்கிறது. அப்ப தமிழ் சமையல் தான் மருந்து. மற்ற சமையல்லாம் மருந்து. நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சமையல் எல்லாம் மருந்து இல்ல. உணவே மருந்து அப்படின்னு சொல்றது வந்து, இங்க இருக்கக்கூடிய உணவு எல்லாம் மருந்து கிடையாது. நீ புரோட்டா கடையில கொத்து புரோட்டா, செல்லி புரோட்டா, அந்த புரோட்டா, இந்த புரோட்டா எல்லாம் மருந்தே கிடையாது. அதெல்லாம் பாய்சன் ஆயிரும். ஆக நம்ம செஞ்சோமே, அதையும் முதல்ல எத சாப்பிடணும், அடுத்து எத சாப்பிடணும், அடுத்து என்ன சாப்பிடணும் இப்படின்னு இருக்கா? எப்படி வச்சாங்க பாருங்க. அப்படியே இலையில முதல்ல கொஞ்சூண்டு பாயாசம் வைப்பாங்க. எப்படின்னா, அந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி லேசாக ஒரு இனிப்பு சுவையை கொடுத்துவிட்டு, அப்ப இது ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்ல வரும். அதுக்கு அடுத்து சாம்பார், அடுத்து ரசம், அடுத்து என்ன பண்ணுவாங்க? பாயாசம் சாப்பிட்டு அப்புறம் மோர் சாப்பிடுவாங்க. இதுக்கு இடையில அதுல அந்த ஊறுகாயில இஞ்சி கலந்திருப்பாங்க. அப்ப இதுல காயிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொரியல் இருக்கும், ஒரு கூட்டு இருக்கும், ஒரு அவியல் இருக்கும். வித்தியாசமா இருக்கும். அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தர்கள் இங்கே கொடுத்த அந்த உணவு இருக்கிறதே, அது ஜீரணமாகி, அது உடல் செல்களாக ரீஜெனரேஷன் ஆகும். உடம்புக்குள்ளாக ஆற்றலாக மாறும். அப்ப இது போய் ஆற்றலாக மாறவில்லை என்று சொன்னால்,
ஜீரணம் ஆகவில்லை என்று சொன்னால் கொடுத்த காசெல்லாம் வேஸ்ட். ரூ. 130 ரூ. 150 குடுத்து சாப்பாடு சாப்பிடுறோம் ஹோட்டல்ல. ரைஸ். அது உள்ள போய் ஊறிட்டே கிடக்குது. அப்படியே ஏப்பமா வருது. ஏன் இரைப்பையை தாண்ட மாட்டேங்குது. இரைப்பையை தாண்ட மாட்டேங்குது. ஏன்? அங்கருந்து அங்க அந்த ஊறி அதுலருந்து ஊறி வெளிய வர்றதுக்கே நேரம் ஆகுது. சரி. அப்படி ஜீரணம் என்ற உறுப்புகள் என்பது இங்க பல்லுல ஆரம்பிச்சு, அந்த மலத்துவாரம் வரை இருக்கிறது. அதுல முக்கியமா நம்ம என்ன சொன்னோம்? இரைப்பை, ஆ மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, கணையம் இதெல்லாம் முக்கியமான உறுப்புகள்னு சொல்லுவோம். சிறுகுடல், பெருகுடல். சரி. ஆனா அதுக்கப்புறம் நெறைய உறுப்புகள் இருக்கு. ஆனா ஜீரணம்ங்கிறதுல இது மட்டும் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப நுரையீரல்னா அது வேற அப்படின்னு சொல்லிற முடியுமா? அப்படி இல்ல. நுரையீரல் அது ஒரு வேலை செய்யுது. செய்தாலும் இந்த உடலில் நடக்கக்கூடிய அந்த ஜீரணம் என்பதுல அதுக்கும் ஒரு பங்கு இருக்கும். அதனுடைய பங்கு கம்மியா இருக்கும். கல்லீரலினுடைய பங்கு அதிகமாகும். அத பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாட்டில் தான் உள்ள உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய ஒருங்கிணைப்பை புரிந்து கொண்டால் தான் அதுவும் முடியும். இன்னைக்கு அதுவும் கெட்டுப்போச்சு. அந்த ஒருங்கிணைப்பை விட்டுவிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னு வந்து அது தனித்தனியாக பிரித்து விட்டோம். அது அது அ பிரச்சனையாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் ஆ கரூர்ல நம்ம மன்ற அன்பர் ஒருவர். அவருக்கு தெரிந்த அ ஒரு டாக்டர். எம்டி ஜெனரல் அவர். அவருடைய மருத்துவமனையில அவர் கொஞ்சம் இந்த எல்லா இயற்கையான மருத்துவ முறைகள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு மருத்துவர். அவர் என்ன ஒரு 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆ மதியம் ஒரு 2:30 மணிக்கு என்ன பண்ணாருன்னா, அவரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹால் அங்க ஒரு ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணார். ஏற்பாடு பண்ணி இது மாரி ஒவ்வொரு மாற்று மருத்துவத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் அதுல வந்து ஒரு ஸ்பீச் குடுக்க சொல்லி, இயற்கை உணவெல்லாம் குடுத்து அதெல்லாம் அனுப்புவார். ஒரு நல்ல ஒரு மனம் உள்ளவர். அப்படி இருக்கிற பொழுது இந்த மன்ற அன்பர் அந்த மீட்டிங்க்கு என்னைய அரேஞ்ச் பண்ணியிருந்தார். நான் ஒரு ஸ்பீச் குடுக்க போயிருந்தேன். அக்குபஞ்சர் என்பது இந்திய மருத்துவம். அது சைன மருத்துவம்னு சொல்றாங்கல்ல, அது இந்திய மருத்துவம் அப்படின்னு நாங்க பேசினேன். பேசி முடிச்சுட்டு, அப்புறம் அந்த இயற்கை உணவு சாப்பிடுறதுக்காக எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க டாக்டர் ரூம் போயிட்டோம். டாக்டர் ரூம்ல போய் டாக்டர் ரூம்ல உட்கார்ந்து நாங்க அந்த பயிறு, அந்த இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, அதாவது எங்களுடைய விஞ்ஞான மருத்துவத்துல எப்பொழுது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் என்று வந்தோமோ, அந்த இடத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். எங்களுடைய ஃபெயிலியர் அங்கதான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். அந்த ஒருங்கிணைந்த பார்வையிலிருந்து தனித்து பிரித்து பார்க்கிறதுல நான் ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த ஒருங்கிணைந்த பார்வை. அதனால ஜீரணத்துல எல்லா உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளும் ஒன்றாகத்தான் இருந்து அது வேலை செய்கிறது. அப்ப அதெல்லாம் கரெக்ட்டா வேலை செய்யணும்னா, நாம இங்க ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்ல கரெக்ட்டா இருக்கணும். ஆர்ட் ஆஃப் குக்கிங் கரெக்ட்டா இருக்கணும். அ செலக்ஷன் ஆஃப் ஃபுட்டும் முதல்ல இருக்கணும். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் கரெக்ட்டா இருக்கணும். ஆர்ட் ஆஃப் குக்கிங் கரெக்ட்டா இருக்கணும். எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் பார்க்க வேண்டியிருக்கிறது. செலக்ஷன் ஆஃப் ஃபுட் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் வரும் பகுதியிலே பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.